சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டா வரும். இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல்ங்க. நிறைய கோயிலை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆன்மீக ஸ்தலம். இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா திருமணம் ஆகாதவர்களுக்கு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். ராகு கேது பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். அதை விட வந்து நாகம் வழிபட்ட ஸ்தலம். நாகதோஷம் உள்ளவங்க இங்க வந்து வழிபட்டாக்க அத்தனை தோஷங்களும் வந்து நிவர்த்தி ஆகும். சிலந்தி வழிபட்ட ஸ்தலம், யானை வழிபட்ட ஸ்தலம், அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான விசேஷமான ஸ்தலம் எங்க இருக்கு, எதை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாகம், யானை, சிலந்தி இந்த மூவரும் வந்து வழிபட்டு மோட்சம் கிடைச்ச இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க வாயு ஸ்தலமாகிய காளஹஸ்தி. அந்தோட கோவிலோட வரலாற்று செய்தியை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். காளஹஸ்தி அப்படின்னோடனே நமக்கு நினைவுக்கு வருது வந்து ராகு கேது பரிகார பூஜை. அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னாக்கா திருமண தடைகள் வந்து விலகும், ராகு கேது தோஷங்கள் வந்து விலகும். அது வாயு ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த கோயிலை இன்றைக்குமே வந்து ராகு கேது பூஜை பண்ணுறவங்க நீங்கள் அந்த கவுண்டர் பிரத்யேகமாக அந்த கவுண்டருக்கு போய் நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா குரூப்பாக உட்கார வச்சு பரிகாரங்கள் வந்து பண்ணுவாங்க. அந்த ப்ரொசீஜர் எல்லாமே அங்கே நடக்கும். நீங்கள் போய் பணம் கட்டிட்டாக்க அதுக்கான ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அந்த பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. தனியாக பணம் கட்டி பண்ணுறதும் இருக்குது. நீங்கள் வந்து அந்த குரூப்போட பண்ணலை, எனக்கு தனியாக பரிகாரம் பண்ணணும்னாலும் அதுக்கான பரிகாரங்களும் அங்கே வந்து நடக்குது. இது வந்து தினமுமே மக்கள் கூட்டமாக வந்து பண்ணுகின்ற ஒரு பரிகார ஸ்தலமாக, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக வந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. திருப்பதி போகிறவங்க அத்தனை பேரும் காளஹஸ்தியும் போய் பார்த்துட்டு வருவாங்க. இந்த கோவிலில் இன்னும் அருமையான பல விஷயங்கள், அவ்வளோ பக்தி மயமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பஞ்சபூதங்களில் வாயுவிற்கு கட்டப்பட்ட இந்த ஸ்தலம் 500 வருடங்களுக்கு மேலே பழமையானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனோட வரலாற்றை வந்து கேட்கும்போது எவ்வளோ ஒரு பக்தி பூர்வமான ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சைவ ஸ்தலமான ஸ்ரீ காளஹஸ்தியில் சிவபெருமான் காலத்திநாதராக வந்து அருள்பாலிக்கிறாரு. அம்பாள் வந்து ஞான பிரசனாம்பிகையாக வந்து அருள்பாலிக்கிறாங்க. இங்கே தான் வந்து பாதாள பிள்ளையார் வந்து இருக்குது. பாதாளத்தில் போய் விநாயகரை வழிபடுறது இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக வனமாக இருந்த இந்த இடத்துல வாயுலிங்கமாக தோன்றிய சிவபெருமானை வழிபட தினமுமே சிலந்தி வந்து ஒன்று வந்து வருமா. தினமும் வந்து சிவனை வந்து இந்த சிலந்தி வந்து வழிபடுமா. மழையில் நனைந்த சிவபெருமானை கண்ட சிலந்திக்கு தன்னுடைய உமிழ் நீரால இருந்து உருவாகும் சிலந்தி வலையை பின்னி வந்து வைக்குமா. அது மழையில் வந்து சிவபெருமான் நனையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிலந்தி வலை வந்து பின்னி வச்சுதான். ரொம்ப பெரிய இடி ஒன்று இடித்து அந்த வலை வந்து எரிஞ்சு சாம்பல் ஆனதும் அதால் தாங்கிக்கல முடியலையா. சிவன் வந்து மழையில் நனையிறத வந்து தாங்கிக்க முடியாமல் சிலந்தி வந்து பக்தியை வந்து காட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்க அது வந்து இறந்து போச்சான். அதனால் சிலந்தியோட பக்தியை மெச்சிய சிவபெருமான் அதற்கு வந்து முக்தியை வந்து கொடுத்ததா ஒரு கதை வந்து இருக்குது. மாதிரி இந்த சிவனை ஒரு நாகம் வந்து அந்த லிங்கத்தை வந்து ஆற தழுவி மாணிக்கங்களை கக்கி அர்ச்சனை வந்து செஞ்சு வழிபடுமாம். இது வந்து தினமும் நாகம் போய் மாணிக்கங்களை கக்கி சிவலிங்கத்தை ஆற தழுவி வழிபட்டு இருந்துச்சான். அதற்கு பின்னால வரும் யானை வந்து தன்னோட தும்பிக்கையால் நீரை வந்து வாரி இறைச்சி அபிஷேகம் செய்யறது இது வழக்கமாக இருந்தது. முன்னாடி நாகம் வரும், மாணிக்கங்களை கக்கும், அர்ச்சனை பண்ணும். அதற்கப்புறம் யானை வரும், அபிஷேகம் பண்ணும். அந்த மாணிக்கங்கள்லாம் விலக்கி போயிடும். அதற்கப்புறம் மலர்களை பறிச்சுட்டு வந்து அர்ச்சனை வந்து செஞ்சு வழிபட்டு தான் யானை. இதனால அந்த மாணிக்கங்கள் கீழே விழுந்து சிதறி ஓடும் இல்லையா. அதை பார்த்தோன்னே நாகத்துக்கு வந்து ரொம்ப கோபம் வந்தது. யார் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னோடனே யானை வந்து இது மேலே செய்யறத நாகம் வந்து பார்த்தோன்னே நாகத்துக்கு ரொம்ப கோபம். உடனே கோபமுற்ற நாகம் வந்து என்ன பண்ணிச்சான், யானையோட தும்பிக்கையுள்ள போய் மூச்சு அடைக்க செஞ்சுதான். சுவாசிக்க முடியாமல் அந்த யானை பாறையில் மோதி கடைசியில் ரெண்டுமே இறந்து போனதா ஒரு கதை வந்து இருக்கு. இவர்களை பார்த்து சிவபெருமான் வந்து மெச்சி பக்தியை வந்து கண்டு இவர்களுக்கு முக்தி கொடுத்ததா இன்னொரு ஸ்தல புராணமும் இங்கே வந்து எடுத்துரைக்கிறாங்க. அதனால இந்த ஸ்தலம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். சகல தோஷ நிவர்த்தி ஸ்தலம். ஸ்ரீ என்பது சிலந்தியையும், காலம் அப்படிங்கிறது நாகத்தையும், அத்தி அப்படிங்கிறது யானையும் குறிக்கிறதுனால ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்னு வந்து பெயர் வந்து இங்கே வந்து வந்துச்சு. இந்த ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் காலத்தினால உருவத்தில் கீழே 2 தந்தங்களும் இடையில் பாம்பும் பின்னரும் சிலந்தியும் வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கவசம் அணிவிக்காத சிவலிங்கத்தை வந்து பார்க்கறது வந்து ரொம்ப அபூர்வம். அந்த சிவனுக்கு கீழே இதை மாதிரி வந்து இருக்கும்.
சகல தோஷ நிவார்த்தி ஸ்தலம். அத்தனை தோஷங்கள் பரிகாரங்கள் இங்கே வந்து நடக்கிறது. இங்கே வந்து போய் சிவனை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ நல்லது நடக்கும். முக்கியமாக ராகு கேதுவால் ஜாதக தோஷம் இருக்குது. ராகு கேதுவால் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப வீக்காக இருக்கிற ஜாதகக்காரர்கள்லாம் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது போனாக்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவ்வளோ ஒரு அருமையான ஸ்தலம். கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம ஒரு முறையாவது போய் தரிசிக்க வேண்டிய ஸ்தலம். இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வேறு ஒரு ஆன்மீக தகவல்களை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.